அட பாக்கியாக்கா, மல்லிகாமா வாங்க வாங்க. என்ன லட்சுமி, வெளியில வேலையாவது கிளம்பிட்டியா? இல்லை பாக்கியாக்கா, இந்த மாட்டை அவுத்து கொண்டு போய் மேய்ச்சலுக்கு கட்டிட்டு வரேன். என்ன லட்சுமி, ஊருக்குள்ள ஆளையே பார்க்க முடியறதில்ல இப்பெல்லாம்? எங்கம்மா, நானும் வரலான்னு தான் நினைக்கிறேன், நேரமே கிடைக்க மாட்டேங்குதும்மா. மாடு தண்ணிக்கு அவுத்து விடணும், பால் பீச்சணும், அப்புறம் தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்க்கணும், அப்புறம் காய்கறி ஏதாவது இருந்தால் பிடுங்கி அதையும் பக்கத்தில் கடைக்கு கொடுக்கணுமா. இதுவே கரெக்டாக இருக்குதும்மா நேரம். அப்புறம் சாயந்தரம் வந்தால் சமைச்சு சாப்பிட்றதுக்கே நேரம் பற்ற மாட்டேங்குது. நானும் வரலான்னு தான் பார்க்குறேன். எங்கம்மா, காலை 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் வேலை முடிய மாட்டேங்குது. ஆமாம் லட்சுமி, வீட்டு வேலை பார்க்குற எங்களுக்கே நேரம் இருக்க மாட்டேங்குது. பாவம், எல்லாத்தையும் நீ ஒரு ஆளால் பார்க்குற, எங்கே நேரம் இருக்கும்? வரலன்னா என்ன, அப்பப்போ நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், சரியா? ஆமாம் பாக்கியாக்கா, கரெக்டாக சொன்னீங்க. சரிக்கா, என்ன 2 பேரும் இந்த பக்கம் ஏதாவது வேலையாக வந்தீங்களா? வெளியில் ஒன்றும் வேலை இல்லை லட்சுமி, உன்னை தான் பார்த்து 4 நாட்டுக்கோழி முட்டை தான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். நாளைக்கு என் பேத்தி வேற வரா, சரி அவளுக்கு அவிச்சு கொடுக்கலான்ட்டு தான் உன்னை வந்து பார்த்தா கிடைக்குமேன்ட்டு வரேன். இருக்குதா இல்லை வியாபாரம் பண்ணிட்டியா? அப்படியா, நாளைக்கு பேத்தி வரால? சந்தோஷம் சந்தோஷம், வரட்டும் வரட்டும். இருக்குதுமா, ஆனால் என்ன கோழியெல்லாம் மேலே பரணியில் ஏறி முட்டையிட்டுருமா. என் வளத்துக்கு ஏறி எடுக்க முடியலை. அந்த மனுஷன் தான் வந்து எடுக்கணும். அவர் வேறு சண்டைக்கு போகிறேன்னாரு, என்ன ஆனாருன்னு தெரியல. வந்துட்டாருன்னா நான் சீக்கிரம் எடுத்து கொடுத்துட்றேம்மா, இல்லைன்னா நான் கூட நாளைக்கு காலை கொண்டுட்டு வரேனே. சரி லட்சுமி, நாளைக்கு கூட கொண்டுட்டு வா, ஒன்றும் அவசரம் இல்லை. அப்படியாம்மா, ரியா வர்றாளா? சரி சரி, வரட்டும். எப்படிம்மா, தனியாக வந்துருமா இல்லை அவங்க அப்பா அதை கூட்டிகிட்டு வந்து விடுவாரா? இல்லை பாக்கியா, வயசு பிள்ளை இல்லையா, எப்படி தனியாக அனுப்புறது? நாளைக்கு அவங்க அப்பா டவுன் வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன்னு இருக்கேன். அப்புறம் ஐயா போய் கூட்டிகிட்டு வந்துடுவாருங்கிட்டு. வாங்க நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. வர்றதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அன்னைக்கு ஐயா வேற பஞ்சாயத்தில் அப்படி தீர்ப்பையும் சொல்லி போட்டாரா. சரி, மறுபடியும் அவர் முகத்தில் எப்படி பார்க்குறதுன்னு கொஞ்சம் சங்கடம் தான் வராமல் இருந்தேன். சரி நாளைக்கு வர்றேன், நம்ம ஐயா தானே, பார்க்காம பேசாமல் எங்கே போயிட போகிறாரு. அதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்க மாட்டார் பாக்கியா. பஞ்சாயத்து தீர்ப்பு பஞ்சாயத்தோட போயிடும். வீட்டில் அவர் எப்பவும் போல் நல்லா தான் இருப்பார், நல்லா தான் பேசுவார். வா, என் பேத்தி வந்ததுக்கப்புறம் நாளைக்கு வா, சரியா? பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு வா, அவள் தான் எல்லாரு கூடயும் நல்லா பேசி பழகி வச்சிருக்கிறாள்ல. சரிம்மா சரிம்மா, என் மகள்களையும் கூட்டிக்கிட்டு தான் வரேன். அப்புறம் லட்சுமி, பூமாரி நல்லா இருக்காளா? எங்கே பள்ளிக்கூடத்துக்கா ஆளை காணோம்? அவள் காலை 8 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டாமா. சரி சரி, பள்ளிக்கூடத்துக்கு போகட்டும், நல்லா படிக்கட்டும். இப்போ இருக்க பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்லா படிப்பு தானே தேவை. பாரு கீதாக்கா, நம்மளை மட்டும் விட்டுட்டு இவங்க எல்லாரும் இங்கே கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கா பாத்தியா? ஆமாம் நெட்டவள்ளி, இந்த பாக்கியாக்கா கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் வந்துவிட்டாங்க பாத்தியா? ஒருவேளை நம்ம கூட இதுக்கப்புறம் சேரக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ தெரியலையே. என்ன நெட்டவள்ளி, கீதா 2 பேரும் வந்து அங்கேயே நிற்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை லட்சுமி அக்கா, ஒரு சிலர் இப்போல்லாம் நம்மக்கிட்ட பேசுறது இல்லை, பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்களோ என்னமோ தெரியலை, எங்கே போனாலும் சொல்கிறதில்ல. யாரை கீதா சொல்கிற? யார் என்ன பண்ணா உன்னையே? யாரும் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறா? வேற யாரை சொல்கிறோம்? உங்களை தான் சொல்கிறோம். அடிப்பாவிகளா, நான் எப்படி உங்ககிட்ட பேசாமல் இருந்தேன்? நேற்று கூட ஒன்றா தானடி சுற்றிட்டு வந்தோம். அது நேத்து பாத்தீங்களா? இன்னைக்கு லட்சுமி அக்கா வீட்டுக்கு எங்களை 2 பேர்த்தையும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் வந்துருக்குறீங்க. ஆட நெட்டச்சி, அவெல்லாம் ஒன்றும் வரலம்மா, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். துணைக்கு ஆள் வேணும்னு சும்மா கூட்டிகிட்டு வந்தேம்மா. ஆமாம் நெட்டவள்ளி, ஏ கீதா, உங்ககிட்ட கூட நான் சொல்லாமல் வந்திருப்பேனா? வேலையை முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் மல்லிகாம்மா லட்சுமி வீட்டு வரைக்கும் போகிறேன் வரியான்னு கேட்டாங்க. சரி தனியாக தானே போகிறாங்க, கூட வருவேன்னு வந்தேன். வேற என்ன, உங்களை விட்டுட்டு கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு எனக்கான ஆசையா? சரி சரி, ஏதோ சொல்கிறீங்க, விடுங்க. ஆட இவளுங்க வேறம்மா. என்ன லட்சுமி, தோட்டத்துக்கு இன்னும் கிளம்பையா நீ? இல்லைக்கா, மாடை இப்போ தான் கொண்டு போய் கட்டிட்டு வரேன். இன்னைக்கு மதியத்துக்கு மேலே தாக்கா போகணும். கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குதா, அதனால கொஞ்சம் வெயில் தலை போகலான் இருக்கிறேன். சும்மா தாக்கா இருக்கிறேன். சரி, சும்மா தானே இருக்கிறீங்க, யாருக்கும் வேலை இல்லைன்னா அப்படி உட்காருங்களேன். நல்லா மரத்துக்கடியில் காற்று ஜிலு ஜிலுன்னு வருது, கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுவோம். சரி வாங்க உட்காருவோம். உங்கள் ஆசை எதுக்கு கெடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டா இவங்க உட்கார மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் அதுக்கும் கோச்சிப்பீங்க. உட்காருங்க. சின்ன வயசுலலாம் இப்படி வீட்டு வாசலில் உட்காந்து திருடன் போலீஸு, பாட்டுக்கு பாட்டு, நல்லா ஜாலியாக அது இதுன்னு விளையாடுவோம்ல. இப்போ பாரு, ஒன்றுமே விளையாட முடியல. ஏண்டி இப்போ ஏன் விளையாட முடியாது? அதான் நம்ம 5 பேர் இருக்குமே, திருடன் போலீஸ் விளையாடுவோமா? ஏண்டி எதாவது விளையாட்டுன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் நல்ல விளையாட்டாக இருக்கக்கூடாதா? எதுக்கு திருடன் போலீஸுன்ட்டு? பேரே நல்லா இல்லையே. அட பாக்கியாக்கா, திருடன் போலீஸ் உனக்கு தெரியாதாக்கா? ராஜா ராணி திருடன் போலீஸு மந்திரின்னு ஒரு 5 பேர் பேரை சீட்டில் எழுதி குளிக்கு போட்டு எடுத்து விளையாடுவோமேக்கா. போலீஸ் வந்து திருடனை கண்டுபிடிக்கணும். இதாக்கா விளையாட்டு, உன் ஞாபகம் இல்லையோ? ஓஹோ, அந்த விளையாட்டா? தெரியும்டி. சரி விளையாடுவோம், ஆனால் அதுக்கு நோட்டு பேப்பர் பேனாலாம் வேணுமே. லட்சுமி அக்கா, பூமாரியோட பழைய நோட்டு தான் இருந்தால் எடுத்துகிட்டு ஒரு பேனா இருந்தால் எடுத்துட்டு வாக்கா. சரிடி, இந்த எடுத்துகிட்டு வரேன். இந்தா நெட்டவள்ளி, ஏதோ பழைய நோட்டு இருந்தது, அதில் தான் 2 பேப்பரை கிழிச்சிட்டு வந்தேன். போதுமா அது? இது போதுமே லட்சுமி அக்கா. உட்காரு. லட்சுமி, பழைய நோட்டான்னு பார்த்து எடுத்துட்டு வந்தியா? அப்புறம் படிக்கிற பிள்ளை புக் அதே கிழிச்சு பூமாரி வந்து அழுக போகிறாமா? இல்லைக்கா, இதெல்லாம் பழைய நோட்டு தான்.
இடைக்கு போடுறதுக்கு நான் தான் எடுத்து வச்சிருந்தேன். அதுலேருந்து 2 பேப்பரை பிச்சுட்டு வந்தேங்க. அப்படியா? அப்போ சரிதான். சரி ஓகே 5 பேர் இருக்கமா? ஓகே ராஜா ராணி மந்திரி திருடன் போலீஸ். பேப்பரை நான் ரெடி பண்ணிடுறேன். இங்கே கொண்டா நெட்டவள்ளி, நானும் எழுதுறேன் கொண்டா. இந்தா கீதாக்கா சீக்கிரம் எழுது பார்ப்போம். ராஜா 1000, ராணி 500, மந்திரி நெட்டவள்ளி மந்திரிக்கு 400 300 நெட்டவள்ளி. மந்திரிக்கு 300க்கா? ஆமாம்ல மறந்துட்டேன். மந்திரி 300, போலீஸு 100, திருட முட்டை. ஏண்டி திருடனுக்கு ஒரு 50 10 போட வேண்டியதானே? எதுக்கு முட்டை போடுற? பாக்கியாக்கா திருட என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் 10 50ன்னு போடுறதுக்கு? முட்டை தாக்கா போடணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, சும்மா இரு. ஆமா, இவளுக வேற. சரி எதையோ எழுதுங்க. என்னடி இவளுக்கு பண்ணிட்டு இருக்காளுங்க? திருடன் போலீஸ் விளையாடுறான் இன்னும் உட்காந்து எழுதிட்டு இருக்காளுங்க. நான் வேற வீட்டுக்கு போகணுமே, அந்த மனுஷன் வேற வந்துருவாரே. அட மல்லிகா பாட்டி ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிடுவோம். சும்மா தானே இருக்கோம். நீங்களாம் இது விளையாண்டு எத்தனை வருஷம் இருக்கும்? சரிடி விளையாடுவோம். சும்மா சொன்னேன். சரி குளிக்க போடுங்க. சரி ஃபஸ்ட்டு நானே இப்போ குளிக்கிறவா? சரி கீதாக்கா நல்லா குளிக்க போடு சரியா? சரிடி. டஷ் எடுத்துக்கோங்க, ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் சீட்டு வந்துருச்சா? வந்துச்சு. கடவுளே, எனக்கு வேற என்ன வந்திருக்குன்னு தெரியலையே. கடவுளே, எனக்கு மட்டும் திருட வந்திருக்க கூடாதுப்பா. நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஐயோ நம்மளுக்கு தான் திருடன். சரி அப்படியே சிரிச்ச மாதிரியே இருப்போம், அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னப்பா யாருக்கு போலீஸ் வந்திருக்கு? என்ன இன்னும் உத்து பார்த்துட்டே இருக்கிறீங்க? யாருக்கு என்ன வந்திருக்கு? மல்லிகா பாட்டி நீங்க என்ன இன்னும் பிரிக்காம இருக்கீங்க? சீக்கிரம் பிரிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு. அந்த பிரிக்கிறேன்டி. என்னது? போலீஸ். ஐயோ, நான் தான் போலீஸா? ஆமாம் யார் போலீஸு சீக்கிரம் சொல்லுங்க. நான் தாண்டி போலீஸு. சூப்பர் பாக்கியாக்காவா? கண்டுபிடிங்க யார் திருடன்னு கண்டுபிடிங்க. அப்படியே சிரிச்சபடியே மெயின்டைன் பண்ணுவோம். ஒருன்னு உட்காந்தா கண்டுபிடிச்சிருவாங்க. சிரிங்க எல்லாரும் சிரிங்க. என்னது எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி சிரிக்கிறாங்களே? இப்போ யாரை கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை மல்லிகா பாட்டியா இருக்குமோ? ஏய், நானா இல்லடி, எனக்கு ராணி வந்திருக்கு. சரிம்மா அப்போ நீங்கள் இல்லையோ? அப்போ இவளுங்க 3 பேரில் தான் யாராவது இருக்கும். யாரா இருக்கும்? கீதா தான் திருடன். அட பாக்கியாக்கா எப்படிக்கா கரெக்டாக சொல்லிட்டீங்க? அட கீதா, எல்லாரும் கொஞ்சம் மெதுவாக சிரிக்கிறாங்க, நீ மட்டும் கொஞ்சம் ஓவர் ஆட்ட போட்டியே, அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ தான் திருடாரா இப்பன்னு. என்ன கீதாக்கா ஆட்டமே முட்டை வாங்கிட்டியே? அட போ நெட்டவள்ளி. சரி யாராருக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்க. எனக்கு ராஜா, நான் தான் ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. எனக்கு ராணி வந்திருக்குதே. அட மல்லிகா பாட்டி முகத்துல ஒரே சிரிப்பு தான் ராணி வந்தோடனே. விடுங்க நீங்க தான் ராணி மகாராணி ராஜ்யத்தில் ராணி. எனக்கு மந்திரி. சரி சொல்லுங்க, எழுதுவோம் எம்புட்டுன்ட்டு யாராருக்கு என்னன்னு. நானா ராஜா 1000 போடுக்கோய். எனக்கு மந்திரி 300. நான் போலீஸ் 100. ராணி எனக்கு 500. எல்லாரும் 500 1000 பாருங்க. பாக்கி அக்கா கூட 100. நான் தான் திருடன் முட்டை. சரி கீதா, இதுன்னு விளையாட்டு தானே, விடு கோச்சுக்காத சரியா? இந்த தடவை உனக்கு வேற வரும். இல்லை எனக்கு இந்த விளையாட்டு வேணாப்பா, நான்லாம் வரல. அட என்ன கீதாக்கா சின்ன பிள்ளை மாதிரி இதுக்கெல்லாம் கோச்சிட்டு இருக்கியா நீ? இந்த இடம் நீ முட்டை வாங்கினா அடுத்த இடம் நம்ம லட்சுமி அக்கா விட்ட வாங்க போகுது, அதுக்கு அடுத்து பாக்கியாக்கா, அவ்வளோதான் வாழ்க்கை போயிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் ஏன் நீ முகத்தை எப்படி வச்சிருக்க? ஏன் நெட்டவள்ளி, நீ முட்டை வாங்க மாட்டியா? நான் தான் முட்டை வாங்குவேன்னு சொல்றேன். அட லட்சுமி அக்கா நீ அதுக்கு மேலே போக்கா. சரி விடுங்க, அவ தான் வரலங்கிறாள். வேண்டாம், வேற ஏதாவது விளையாட்டு இருந்தா சொல்லுவோம், விளையாடுங்க, இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்புவோம். அப்படின்னா பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோமா பாக்கியாக்கா? அது வேணா, சண்டையெல்லாம் வராது, பாயிண்ட் எல்லாம் தேவையில்லை. குரூப்பாக பிரிஞ்சு விளையாடுவோம், ஒருத்தவங்களுக்கு தரலான்னா இன்னொருத்தவங்க சொல்லலாம்ல. அப்போ ஓகே பாட்டுக்கு பாட்டே விளையாடுவோம், திருடன் போலீஸ்லாம் வேண்டாம். சரி டீம் பிரிச்சுருவோமா? யார் எந்த டீமு? நெட்டவள்ளி நீயும் நானும் ஒரு டீமாக இருப்போம், அவங்க 3 பேர் ஒரே டீமாக இருக்கட்டும். அது எப்படி முடியும்? நாங்கள் 3 பேர் இருக்கோம், நீங்கள் 2 பேரில் இருக்கிறீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை லட்சுமி அக்கா, அதெல்லாம் நாங்கள் 2 பேரே 10 ஆளுக்கு சமம். சரிம்மா, அப்போ நீங்கள் 2 பேரும் ஒரு டீமாக இருங்க, நாங்கள் 3 பேர் தனியாக ஒரு டீமாக இருக்கோம். அடியே எனக்கு இந்த பாட்டெல்லாம் வராது, நான் இங்கே மேலே அப்படியே உட்காந்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் இங்கிட்டு 2 பேரும் அங்கிட்டு 2 பேருமா உட்காந்து பாடுங்க. அப்போ நம்ம மல்லிகா பாட்டி தான் நடுவர். ஆமாம். சரி மல்லிகா பாட்டி, அப்போ ஏதாவது ஒரு எழுத்தை சொல்லி ஆரம்பிச்சு விடுங்க. சரி, அப்போ எழுத்து அம்மா. மாலை என்னடி, ஏதாவது ஒரு பாட்டு சொல்லு. அட கீதாக்கா அதான் நம்மளோட பாட்டு இருக்கே. மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு. அப்படி போடு. தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு. வெள்ளம் கவர் கல்வனா குறும்புகளின் மன்னனா.
நாளில் முடிச்சிருக்கா நான் கடைசி எழுத்து நான். பாக்கியா லட்சுமி நானா நீல ஏதாவது பாட்டு பாடுங்கம்மா. என்ன லட்சுமி நானா நீ இல்லை சொல்கிறாங்க, டக்குன்னு ஒன்றும் ஞாபகத்துக்கு வரலையே. அட ஆமாக்கா, எனக்கும் டக்குன்னு வர மாட்டேங்குதே. ஞாபகம் வந்துச்சு. அட சீக்கிரம் பாடுங்கப்பா, லேட் ஆகுதுல்ல, அப்புறம் ரொம்ப லேட் பண்ணீங்கன்னா அவுட்டு. இருங்க பாடுறோம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. அப்படி போடு, சூப்பர் சூப்பர் பாக்கியா. 7 முடிச்சிருக்காங்க, நீங்கள் ஏதாவது பாருங்கடி. ஏன் மனசுல பாட்டு தான் இருக்குது, ஓ மனசத கேட்டு தான் தவிக்குது. நான் உன்னை வச்சு பாடும் நாத்தையா, ஏன் நெஞ்ச தொட்டு பாடும் ராசையா. மனசு முழுக்க இசைதான் எனக்கு, அதிலே எனக்கோர் இட நீ ஒதுக்கு. காக்கா கீக்கி கூக்கு கேக்கே கோகோல பாடுங்க பாக்கியா நீங்கள் தான். கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா தவிக்கிறேன் நானே. நாங்கடி பாக்கியா 7 முடிச்சிருக்கா. நீங்கள் ஏதாவது பாடுங்க. என்னக்கா 7 பாட்டு இருக்கு, டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. 7 என்ன பாட்டு டக்குன்னு வரல. என்னடி 7 ஒரு பாட்டுமா இல்லை? அட நிறையா பாட்டு இருக்குது, இந்த தொண்டைக்கிட்ட நிற்கிது, வெளில வர மாட்டேங்குதே. சரி அவங்களுக்கு தொண்டையிலே நிற்கிறான். பாக்கியா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா பாடுமா. அப்படியா? அப்போ இந்த ரவுண்டில் அவங்க தோத்துட்டாங்க. சரியா, நாங்கள் தான் பாட போகிறோம். ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்சா பாடு. லட்சுமி நீ ஆரம்பி லட்சுமி. ஏ மாறி கோலுந்து என்னம்மா கிருஷ்ணவேணி, ஏ மனசிலுள்ள என்னதான் கண்டுபிடி, ராசாதி ராசா பறிச்சு வச்ச ரோசா, ராவானா போது நடுங்குதம்மா லேசா, ஆமாம்மா அது சுகந்தானம்மா, ஏ மாமா எப்ப வருவாரம்மா. லட்சுமி அக்கா நீ பாடின பாட்டை கேட்டு உங்கள் மாமாவே வந்துட்டாரு, பின்னாடி திரும்பி பாரு. ஐயோ அந்த அண்ணெல்லாம் வந்துட்டாரு. என்னங்க சந்தைக்கு போயிட்டு லேட் ஆகும், நீங்க சீக்கிரமே வந்துட்டீங்க, சந்தைக்கு போகலையா? போகணுன்ட்டு தான் லட்சுமி இருந்தேன். தேங்காய் பறிச்ச காசு இன்னும் வரல, அதை வாங்கிட்டு தானே போகணும். கையில் இருக்க காசுக்கு செலவுக்கு பத்தாதுல்ல. அப்படியா, சரி. அப்புறம் நம்ம பரணியில் கோழி முட்டையெல்லாம் விட்டு அதை இன்னும் எடுக்காமல் இருக்குது, கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நம்ம மல்லிகாமா வீட்டில் கொடுத்துடலாம். இந்த எடுத்து கொடுக்குறேன் லட்சுமி, பசிக்குது, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எடுத்து கொடுக்கவா? இல்லை லட்சுமி, பொறுமையாக எடுத்து நாளைக்கு கூட கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சரி மல்லிகாமா, நான் இன்னைக்கு எடுத்து கொடுக்க சொல்லி நாளைக்கு வீட்டில் கொண்டு வந்து தரேன். சரி லட்சுமி நீ போ, நீ வேலை இருந்தா பாரு, நாங்க கிளம்புறோம், அப்புறம் வரோம். சரி பாக்கியாக்கா. ஏன் கீதாக்கா, இந்த திருடம்போடி சீட்டெல்லாம் இங்கே கிடக்குது, எடுத்துகிட்டு போய் அப்புறம் விளாடுவோமா? அட அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, அப்புறம் எழுதிக்கலாம் போ.